உயிர் பெறுவீர். ஒன்று கூடுவீர் உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். உயிர் பெறுவீர், ஒன்று கூடுவீர் உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் மகா பிரதானமான மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் இந்த ஓய்வு நாளில் உண்டாயிருப்பதாக. அன்பின் சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ச்சியாய் தியானித்து வருகிறபடி நாம் பலனடைந்து எழும்பும்படி தேவன் விரும்புகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். கடந்த நாளில் நாம் எசேக்கியேலை தேவன் எழுந்திருக்க பண்ணி பலனடைய பண்ணி ஆவியின் வல்லமையினால் நிறைத்து உலர்ந்து போன எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் அங்கே அவனை நடத்தினார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் அதே அதிகாரத்திலிருந்து எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலிருந்தே சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் எலும்பு பள்ளத்தாக்குக்கு எசேக்கியேலை கொண்டு போன போது அங்கே தேவன் எசேக்கியேலை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார். அந்த எலும்புகள் எல்லாம் எசேக்கியேல் சுற்றி பார்க்கிறான், நடந்து பார்க்கிறான். எல்லாம் காய்ந்து உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிறது, திரளான எலும்புகள். அவைகளை சுற்றி நடந்தபோது ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்டார், இந்த உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு அந்த காரியங்கள் தெரியும். எப்படி அவைகள் உலர்ந்து போனதென்று தெரியும். எப்படி அந்த குவியலான எலும்புகள் அந்த பள்ளத்தாக்கில் வந்ததென்று தெரியும். ஆனால் ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? ஒரு அருமையான பதிலை சொல்கிறார். தேவரீர் அதை அறிந்திருக்கிறீர், எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு தான் தெரியும் இந்த எலும்புகள் எப்படி இங்கே வந்தது, இந்த எலும்புகள் எப்படி இந்த அளவுக்கு காய்ந்து போனது என்று உமக்கு தெரியும். இன்றைக்கும் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற மக்களை குறித்து, நிலையை குறித்து, சமுதாயத்தை குறித்து என்ன பதில் சொல்லுவீர்கள்? அவர்களெல்லாம் உயிரடைவார்களா? ரட்சிக்கப்படுவார்களா? தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் பங்குதாரர்களாக மாறுவார்களா என்று தேவன் நம்மிடத்தில் கேட்பார் என்று வைத்துக் கொள்ளுவோம். நாம் அவருக்கு என்ன பதில் சொல்லுவோம்? எசேக்கியேல் ஒரு அருமையான பதிலை சொல்லுகின்றார். நீர் அறிவீர் ஆண்டவரே, எனக்கு அதை அறியக்கூடிய அறிவில்லை.
நான் அதை தெரிந்து கொண்டு உமக்கு பதில் சொல்லக்கூடிய திராணியற்றவன், தகுதியில்லாதவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொன்னார், இந்த எலும்புகளோடு நீ பேசி அவைகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல் என்று சொன்னார். இந்த எலும்புகளோடு நீ பேச வேண்டும், நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? எலும்புகள் எல்லாம் என்ன செய்யணும்? உயிரடைய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து முதல்ல பிரசங்கத்துக்கு வாரை எடுத்த போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த உலர்ந்து போன நிலையில் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்வில், காய்ந்து போன நிலைமையில், வீழ்ந்து போன நிலைமையில், தள்ளாடி போன நிலைமையில், சருகி போன நிலைமையில் இருக்கிற மக்களை மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்துவதற்காகத்தான் இந்த உலகத்தில் ஆங்காங்கே உங்களையும் என்னையும் தேவன் சுற்றி திரியும்படி, நடந்து திரியும்படி, அவர்களுக்கு உயிரை உண்டாக்குவதற்கு, அவர்களுக்காக தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு, அவருடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்துவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்தி எழுந்து நிற்கவும் நடக்கவும் பண்ணியிருக்கிறார் என்றால் எத்தனை அருமையான அவருடைய திட்டம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பலன் கொண்டு எழுந்திருக்க பண்ணுவதற்கான காரணம், உலர்ந்து போன அனுபவங்களில் இருக்கிற ஆவிக்குரியவர்களாக இருந்து விழுந்து போன நிலைமையில் பரிசுத்த அடைந்து மறுபடியும் உலர்ந்து போன நிலையில் இருக்கிற அநேகரை நீங்களும் நானும் உயிரடைய செய்ய ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட கேட்குறார், அடையுமா? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறார், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்புவார்களா? ரட்சிக்கப்படுவார்களா? இயேசுவின் அன்பை அறிவார்களா? இயேசுவுக்காக எதையாகிலும் செய்வார்களா என்று ஆண்டவர் கேட்கும்போது, நீர் அறிவீர் என்று சொல்லி அப்படி அமைதியாக இருக்க முடியாது. ஆண்டவர் அதற்கு பதிலாக நீ இந்த எலும்புகளோடு பேச வேண்டும், நீ இந்த எலும்புகளோடு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். உங்களை என்னை ஆண்டவர் இன்னைக்கு இந்த கால வேளையில் அதற்காகவே வைத்திருக்கிறார். இந்த ஓய்வு நாளில் எத்தனை பேருக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு, தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறதற்கு, தீர்க்க தரிசியாக, அவருடைய வாயாக, அவருடைய வார்த்தையாக நாம் செயல்பட ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் எசேக்கியேலுடைய ஆயத்தத்தை கேட்டார். அடையுமா உயிர்? உமக்கு தெரியும்னு கையை கழுவிட்டு போகலை. மாறாக ஆண்டவரே திரும்ப சொல்கிறார், நீ அவைகளோடு பேச வேண்டும். வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். உங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். உங்கள் கூட நெருங்கி வாழுகிறவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். அவருடைய அன்பை பற்றி சொல்லுங்கள். அவருடைய ரட்சிப்பை பற்றி சொல்லுங்கள். மனம் திரும்புதலை பற்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். ஆகவே அவர் உங்களுக்கு கொடுக்கிற பலனை அவர் வரும் நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தமாக இருங்க. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே,
எசேக்கியேலிடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்ததெல்லாம் அவன் அந்த எலும்புகளின் நடுவில் போய் உம்முடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனம் பேச வேண்டும் என்று இன்றைக்கி எங்களிடத்தில் இந்த காலவேளையில் எதிர்பார்க்கிறீர் ஐயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் என்று சொன்னீரப்பா. நாங்கள் மனம் திரும்புதலை பற்றி பேச, இயேசுவின் அன்பை பற்றி பேச, இயேசுவின் தியாக செயல்களை பற்றி பேச, விலையேறப்பெற்ற சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்து பேச, அந்த இரத்தத்தின் மேன்மையை குறித்து பேச, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச, ஆண்டவரே அது நிமித்தம் சிலரை ரட்சிப்பதற்கு உலர்ந்து போன அனுபவங்களில் தேவனற்ற நிலையில் இருக்கிற காய்ந்து போன எலும்புகளுக்கு உயிருண்டாக்கத்தக்கதாக எங்கள் இந்த நாளின் கால வேளையில் பயன்படுத்துவீராக. நாங்கள் உயிரடைந்து ஆண்டவரே மற்றவர்களை உயிரடைய பண்ணுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். எசேக்கியேலை அழைத்து அபிஷேகம் பண்ணி காலில் ஊன்றி நிற்க பண்ணி பலனடைய பண்ணி எழும்பு பண்ணின கர்த்தர் எங்களையும் அப்படியே செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு உலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. God bless you. ஆமென்.